இந்த சீரீஸில் ஃபுல்லாக நம்ம க்ளவுட் கம்ப்யூட்டிங் பற்றி பார்க்கலான்னு இருக்கோம். ஏன்னா நிறைய பேர் கேட்குறது க்ளவுட்னா என்ன, ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கும் சரி, இல்லை ஒரு நான் ஐடிலேருந்து ஐடிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி. ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங்ன்றது பார்த்திங்கன்னா இப்போ வந்து இட்ஸ் ஜஸ்ட் பூமிங் டெக்னாலஜி. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங்ன்றது ஆல்மோஸ்ட் 90% வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷன்ஸ் தேர் யூஸிங் இட். ஸோ அந்த வகையில் இது வந்து ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு ஒரு நல்ல கீ திங். இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு ஜாபுக்கு நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுலேருந்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும். க்ளவுட் கம்ப்யூட்டிங் என்ன அப்படின்ற பேசிக்ஸ்லேருந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பண்ண முடியுமோ பண்ணிடலாம். ஸ்டார்ட் வித் வாட் இஸ் க்ளவுட் கம்ப்யூட்டிங். க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு ரீசன் வந்து மெயின் ரீசன் வந்து ஒன்று ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அடாப்டிங். அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா ஆர்கனைசேஷன் வந்து இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதால, அதாவது யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதால இதுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம் ஒன்று. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு இட்ஸ் கோன் பி நெக்ஸ்ட் மேபி 10 years or 20 years எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டவுன் த லைன் இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் தான் மோஸ்ட் ப்ராபப்ளி தேர் கோனா யூஸ் இட். ஸோ அந்த வகையில் அடுத்த கட்டத்திற்கு ஐடியில் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படின்னா, இல்லை நான் ஒரு டொமைன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட தாராளமாக இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த வீடியோஸில் ஒரு காம்போனன்ட்ஸ் ஒரு சர்வீஸ் பற்றி நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணலாம். நன்றி. இப்போ வந்து நம்ம வந்து ஜஸ்ட் பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் க்ளவுட் கம்ப்யூட்டிங்? வைக்கிறேன். ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங் இஸ் தி ஆன் டிமாண்ட் டெலிவரி ஆஃப் ஐடி ரிசோர்ஸஸ் ஓவர் தி இன்டர்நெட் வித் பே அஸ் யூ கோ ப்ரைஸிங். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு கீழே ஒரு பிக்சர் போட்டிருக்கேன் பாருங்கள். ஆன் டிமாண்டுன்ற வார்த்தை இருக்குது. ஆன் டிமாண்ட்னா என்ன அப்படின்றதுக்கு ஒரு சின்ன லைவ் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். நம்ம ஒரு ஃப்ரூட்ஸ் இல்லை வெஜிடபிள்ஸ் வாங்கணும் அப்படின்னா கடைக்கு போகிறோம், மார்க்கெட் போகிறோம். வீட்டில் வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க, இல்லை ஒரு 2 பேர் இருக்காங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் ஒரு 1 week மேக்ஸிமம் ஒரு 1 week வாங்குவோமா, வாங்கி வீட்டில் வச்சுட்டு சமைச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு எப்போ தேவையோ எப்போ முடியுதோ எப்போ அது தீர்ந்து போச்சோ நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணுவோம், கடையில் போய்ட்டு மறுபடியும் நம்மளுக்கு என்ன தேவையோ நம்ம வந்து ஜஸ்ட் வாங்குவோம். தட்ஸ் கால் ஆன் டிமாண்ட். அதே மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு எப்போ தேவையோ ரிசோர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கம்பெனி ரன் பண்ணுறீங்க, ஒரு வெப்சைட் ரன் பண்ணுறீங்க, டசன்ட் மேட்டர் வாட் எவர் இட் இஸ். ஸோ அந்த ரிசோர்ஸஸை உங்களுக்கு எப்போ தேவையோ ஆன் டிமாண்ட் பேசிஸில் நீங்கள் போயிட்டு அதை ஜஸ்ட் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு பே பண்ணால் போதும். அந்த மாடல் தான் வந்து பே அஸ் யூ கோ அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ நம்ம வந்து பே பண்ணுறோமோ, எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு நம்ம பே பண்ணிக்கலாம், ரைட்? இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ வாட் இஸ் ரிசர்வ்டு என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அதே கடைக்கு போகிறீங்க, ஒரு 6 மாதத்துக்கு வாங்கி வச்சிட்டிங்க காய்கறி எல்லாம் 6 மாதத்துக்கு. டு திங்க் ரியலிஸ்டிக்லி வந்து ஒரு 6 monthsக்கு வந்து நம்ம வாங்குகிற அந்த பழம் காய்கறிகள்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இருக்காது, வீணாக போயிடும். தட் இஸ் ஒன் திங். செகண்ட் திங் இஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் பண்ணல. நம்ம கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஒரு 6 monthsக்கோ இல்லை எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு 2 monthsக்கோ இல்லை ஒரு 6 monthsக்கோ வாங்கி வச்சு என்ன ஆகும், வேஸ்ட் ஆகும். வெதர் யூ ஆர் யூஸிங் இட் ஆர் நாட், இட் டசன்ட் மேட்டர், பிகாஸ் யூ ஆல்ரெடி பெய்ட் இட். நம்ம பே பண்ணிட்டோம், ஆல்ரெடி பே பண்ணி வாங்கிட்டோம். ஸோ என்ன ஆகும், யூஸ் பண்ணலனா வேஸ்ட்டாக போகும். இதே கான்செப்ட் தான் இங்கே. ஸோ ஆன் டிமாண்டுக்கும் ரிசர்வ்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ரிசர்வ்டுனா நம்ம ஃபுல்லாக நம்ம வந்து ரிசர்வ் பண்ணி வாங்கிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 6 monthsக்கு 1 year அந்த மாதிரி ரிசர்வ் பண்ணி வாங்கி வச்சிட்டோம். நம்ம யூஸ் பண்ணாலும் பண்ணாட்டினாலும் நம்ம பே பண்ணிட்டோம், யூஸ் வச்சு தான் ஆகணும். வீணாக போனாலும் சரி, யூஸ் பண்ணாலும் சரி, யூஸ் பண்ணாட்டினும் சரி, அதே தான் சேம். ஸோ அதனால தான் இந்த வந்து ஆன் டிமாண்ட் வந்து எப்போவுமே உங்களுக்கு வந்து நல்ல வேல்யூ. ஏன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் சேவிங். ஸோ இந்த ஆன் டிமாண்ட் யூஸ் பண்ணுறதால என்னென்னா உங்களுக்கு வந்து என்ன தேவையோ உங்களுக்கு எப்போ வேணுமோ ஆன் தி ஸ்பாட்டில் ஜஸ்ட் வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நீங்கள் வந்து போய் அதை கன்சியூம் பண்ணிக்கலாம். எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ மந்த்லியோ இயர்லி சப்ஸ்கிரிப்ஷனோ நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் அ கீ திங், ஆன் டிமாண்ட் பேசிஸ். ஸோ
ஸோ இதுதான் ஒரு லைவ் எக்ஸாம்பிள். ஸோ அந்த வகையில் க்ளவுடு கம்ப்யூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன நெக்ஸ்ட் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் சர்வீஸ் மாடல். எந்த நீங்கள் சர்வீஸ் மாடலாக யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஜஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதை பே பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிறது ஒரு பூமிங் டெக்னாலஜி அப்படின்னு சொன்னேன். இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்க்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி ட்ரெடிஷ்னல் டேட்டா சென்டர் எப்படி இருந்தது, எப்படிலாம் பில்ட் பண்ணாங்கன்றது நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட அடுத்தடுத்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து டேட்டா சென்டர் மேனேஜ்மெண்ட். டேட்டா சென்டர் மேனேஜ்மெண்ட்னா என்னன்றது ஜஸ்ட்டு ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன், நம்ம யூஸ் பண்ணுற எதுவாக இருக்கலாம். நம்ம வந்து ஒரு அமேசான் வெப்சைட் யூஸ் பண்ணுறோம், இல்லை ஒரு கம்பெனியோட வெப்சைட் ப்ரௌஸ் பண்ணுறோம், இல்லை ஒரு கார்டு, அதாவது எந்த ஒரு வெப்சைட் போய் நம்ம ஆன்லைனில் வாங்குகிறோம். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேக் எண்டில் அதுக்கு தகுந்த மாதிரி சர்வர்ஸ், அது நெட்வொர்க் காம்போனன்ட்ஸ், நிறைய விஷயங்கள் இருக்குது பேக் எண்டில். அது செக்யூர் பண்ணுறதுக்கு ஃபயர் வால்ஸு, அதுக்கப்புறம் அது ரன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அதில் என்ன ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி காம்போனண்ட் எல்லாத்தையுமே என்ன வச்சுருக்கணும்னா அவங்க வந்து ரொம்ப செக்யூராக வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா டேட்டா சென்டருக்குன்னு தனியாக ஜாப்ஸ், ரோல்ஸ் நிறைய இருக்குது. டேட்டா சென்டர் மேனேஜ்மெண்ட் இட்ஸ் வெரி பிக் ரோல். இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் நான் வரும்போது டேட்டா சென்டர்னால் என்ன பண்ணுவோன்னா, ஒரு ஸ்பேஸ் ஒரு இடத்துக்கு போயிட்டு டேட்டா சென்டர் பில்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ரெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோர் வாங்கிட்டு அதில் வந்து எல்லாமே இப்போ வந்து இந்த சிசிடிவி சர்வேலன்ஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த செக்யூராக அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு அக்சஸ் கார்டு. ஸோ எல்லோரும் உள்ளே போக மாதிரி, ஏன்னா உள்ளே ஃபுல்லாக இருக்கிற சென்சிட்டிவான டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான ஃபிசிக்கல் செட்டப் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கம்பெனி இருக்காங்கன்னா அவங்கவுங்களும் ஒரு ரெண்ட் எடுத்து இந்த மாதிரி ரேக்கு, அதுக்கு வந்து சர்வர்ஸு, அதுக்கு வந்து நெட்வொர்க்கு, அதுக்கு வந்து கேபிளிங்கு, அதுக்கப்புறம் வந்து ஃபயர் வால்ஸு. ஸோ இந்த மாதிரி எல்லா தனித்தனி காம்போனண்ட்டை நம்ம ப்ளேஸ் பண்ணி அதில் வந்து செக்யூராக வந்து நம்ம பில்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து டேட்டா சென்டர். ஜஸ்ட் ஷார்ட்டாக சொல்கிறேன், இது டேட்டா சென்டர். இதுதான் வந்து இப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வேலையை ஃபுல்லாக இப்போ வந்து வெண்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதை பற்றி நம்ம ஒரே தேவையில்லை. ஸோ இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போது ஒரு சர்வர் வேணும்னா ஒரு 6 மந்த்ஸுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பட்ஜெட்டிங் எல்லாம் ஒர்க் பண்ணி ஒரு 6 மந்த்ஸுக்கு 1 இயருக்கு என்னென்ன தேவையோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் டிஸ்க்கு, ரேமு, அந்த மாதிரி ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணி சர்வரை பில்ட் பண்ணி பேக் எண்டில் இந்த மாதிரி மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய ப்ராசஸ், வெரி ஹார்ட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணணுன்னா வெரி எக்ஸ்பென்சிவ். இப்போ வந்து ஒரு ரேம் நீங்கள் அப்கிரேட் பண்ணணுன்னா என்ன பண்ணணுன்னா, அதுக்கு நீங்கள் வந்து போய் அதை நீங்கள் ரேம் வாங்கி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ திடீர்னு அந்த யூசேஜ் கம்மி ஆயிடுச்சுன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோதான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து டிப்பிக்கலான அந்த டேட்டா சென்டர் மேனேஜ்மெண்ட்டு முன்னாடி நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தது, ட்ரெடிஷ்னல் ஆஃப் வே. பட் இப்போவும் இதுதான் பண்ணோம். க்ளவுட் கம்ப்யூட்டிங் கான்செப்டில் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே இருக்குது. இப்போவும் மீன்ஸ் வெளில வந்து உங்களுக்கு மேலே வந்து டாப் லேயரில் க்ளவுட் கம்ப்யூட்டிங் இருக்குது. ஆனால் பேக்கெண்டில் அவங்க மேனேஜ் பண்ணுற அந்த காம்போனன்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா சேம் ப்ராசஸ் தான். பட் நம்ம பண்ணல, வி ஆர் நாட் மேனேஜிங் இட் பிகாஸ் வெண்டர் வந்து ப்ரொவைடர் வந்து தே வில் டூ எவ்ரி திங் ஃபார் அஸ். நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட்டு என்ன நம்மளுக்கு தேவையோ அது வந்து நம்ம அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து பில்ட் பண்ணிக்கலாம். நிறைய மாடல்ஸ் இருக்குது, இயாஸு, சாஸு, பாஸு, அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன தேவையோ அதை போயிட்டு ஜஸ்ட் கன்சியூம் பண்ணிவிட்டு அதை பே பண்ணிக்கிறோம். இதை பற்றி we no need to worry about that. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் டிப்பிக்கல் டேட்டா சென்டர் மேனேஜ்மெண்ட். இப்போ ஒன்று பார்த்திங்கன்னா இந்த சர்வருக்கு இமெயில், எஸ்எம்எஸ், ஆடியோ, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி பில்ட் பண்ணி அவங்க வச்சுருப்பாங்க பேக் எண்டில். பர்ஃபெக்ட். இது வரைக்கும் நம்ம வந்து ஃபிசிக்கல்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ now we are going to talk about virtual. henceforth எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா virtual தான் வரும். ஸோ அதனால் நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம், ஓகேங்களா? என்ன virtual versus physical, அதாவது virtualக்கும் ஃபிசிக்கலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராமில் ரெண்டு டயக்ராம் இருக்குது பாருங்கள். மேலே வந்து நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க இப்போது. ஸோ ஐம் சிட்டிங் சம்வேர். ஸோ இன்னொருத்தர் வந்து வெளில எங்கேயோ இருக்கார். பட் வி ஆல் கனெக்டட் விர்ச்சுவலி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மீட்டிங் போகிறீங்க, ஜூம் மீட்டிங் உதாரணமாக வச்சுக்கோங்களேன். வேரியஸ் பீப்புள், டிஃப்ரெண்ட் பீப்புள் ஆர் கனெக்டட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன், இல்லையா? பட் வி ஆல் கனெக்டட் விர்ச்சுவலி. அந்த விர்ச்சுவலுக்கு யூஸ் பண்ணுறது ஒரு சாஃப்ட்வேர். இட் குட் பி ஜூமாக இருக்கலாம், இட் குட் பி கூகுள் மீட்டாக இருக்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம விர்ச்சுவலாக என்ன பண்ணியிருக்கோம், எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கும். வேறஸ் ஃபிசிக்கல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா
ஒன் டு ஒன், அதாவது மீன்ஸ் ஃபிசிக்கலி வந்து நம்ம வந்து இன் பர்சனலாக வந்து மீட் பண்ணுறது. இதுதான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். அதே மாதிரி வெர்ச்சுவல்னால் என்ன அப்படின்றது ஐடி, அதாவது இந்த கான்செப்ட்குள்ளே க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் வந்தீங்கன்னா ஃபிசிக்கலாக இருக்கிற ஒரு டிவைஸை கன்வெர்ட் பண்ணி அது ஒரு வெர்ச்சுவலாக கொடுக்கும். ஸோ நம்ம ஃபிசிக்கலாக அந்த சர்வரை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, தேவையில்லை. ஸோ வாட் we can see is we can just leverage the benefit, the layer, the application layer வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். பட் வேறு ஃபிசிக்கல் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா ஃபிசிக்கலாக வந்து நம்ம வந்து லொக்கேட் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேட்டா சென்டர்னா ஃபிசிக்கலாக நீங்கள் என்ட்ரு ஆகணும், சர்வர்ஸ் பார்க்கணும், மேனேஜ் பண்ணணும். தோ யூஆர் கனெக்டட் டு கன்சோல் என்னவாக இருக்கலாம். பட் ஹியர் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா வெர்ச்சுவலி வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷன், டிஃப்ரெண்ட் எங்கே வேணாலும் இருக்கும் சர்வர். மேபி யூஎஸில் இருக்கலாம், யூகேயில் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். இட்ஸ் ஆல் கனெக்டட் த்ரூ தீஸ் சாஃப்ட்வேர், வெர்ச்சுவலைஸ்ட். அந்த ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக வெர்ச்சுவலைஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வெர்ச்சுவல் அண்ட் ஃபிசிக்கல். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா இது முழுக்க ஓகே, இஃப் யூ கெட் இன் டு த க்ளவுட் கம்ப்யூட்டிங் ரைட். ஸோ என்ன யூஸ் பண்ணுற எல்லா ரிசோர்ஸஸ், டிவைசஸ் 90% கொனா பி வெர்ச்சுவல். எதுவுமே ஃபிசிக்கலாக நீங்கள் பார்க்க முடியாது. எவ்ரி திங் இஸ் கொனா பி வெர்ச்சுவலைஸ்ட். ஸோ அதனால தான் இந்த வெர்ச்சுவலைசேஷன் என்ன அப்படின்ற கான்செப்ட் கொஞ்சம் தெரிஞ்சிட்டோன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாட் இஸ் வெர்ச்சுவலைசேஷன்? வெர்ச்சுவலைசேஷன் இட்ஸ் அ டெக்னாலஜி. இப்போ எப்படி நம்ம வந்து மற்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோமோ, திஸ் இஸ் ஜஸ்ட் அ டெக்னாலஜி which is let you to create a useful IT services or services using resources that are traditionally bound to the hardware. அப்படின்னு நம்ம டயக்ராம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக எளிமையாக நம்ம வந்து பேசலாம். இது வந்து இட் குட் பி ஃபிசிக்கல் சர்வர். இது வந்து ஒரு சர்வராக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்டோரேஜாக இருக்கலாம், இல்லை ஒரு நெட்வொர்க் டிவைஸாக இருக்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், இது வந்து ஃபிசிக்கல் சர்வர்ஸ். இந்த ஃபிசிக்கல் டிவைசஸை இல்லை சர்வரை ஒரு சாஃப்ட்வேர் மூலயமா நம்ம என்ன பண்ணுறோன்னா வெர்ச்சுவலாக மாற்றுறோம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த சாஃப்ட்வேர் பேர் தான் வந்து ஹைப்பர்வைசர். இப்போ ஏதாவது ஒரு ஃபிசிக்கலில் ஒரு லேப்டாப்லேயோ இல்லை ஒரு சர்வர்லேயோ இந்த ஹைப்பர்வைசரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இங்கே இருக்கிற அந்த ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கன்சியூம் பண்ணி ஒரு வெர்ச்சுவல் டிவைஸாக, ஒரு வெர்ச்சுவல் மிஷினாக நம்ம வந்து பண்ண முடியும். எல்லாமே யூ கேன் மேனேஜ் இட் த்ரூ வெர்ச்சுவல் ஒரு டேஷ்போர்ட்லேருந்து நீங்கள் பண்ண முடியும். இதுதான் வந்து கான்செப்ட். க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் பின்னாடி இருக்கிற கான்செப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெர்ச்சுவலைஸ்ட். நம்ம எதுவுமே வந்து இப்போ வந்து ஒரு செக்யூரிட்டி குரூப்பாக இருக்கட்டும், இல்லை நம்ம யூஸ் பண்ணுற எல்லா சர்வீசஸுமே வெர்ச்சுவல் சர்வீசஸாக இருக்கும். ஃபிசிக்கலாக வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது, ஃபிசிக்கலாக வேணும்னா நம்ம கன்சூம் பண்ணலாம். பட் 99% வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ஆல் வெர்ச்சுவலைஸ்ட். ஸோ இதுதான் வந்து வெர்ச்சுவலைசேஷன் என்ற கான்செப்ட். அதாவது ஒரு ஃபிசிக்கலில் இருக்கிற டிவைஸ், ஒரு பெரிஃபரல்ஸை ஒரு ஹைப்பர்வைசர் என்ற சாஃப்ட்வேர் மூலமாக வந்து இன்ஸ்டால் பண்ணி இதை வந்து ஒரு வெர்ச்சுவல் லேயரை க்ரியேட் பண்ணி இந்த இருக்கிற ரிசோர்ஸஸை கன்சியூம் பண்ணி நம்ம வெர்ச்சுவல் லேயராக வெர்ச்சுவலைஸாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த கான்செப்டுக்கு பேர் தான் வெர்ச்சுவலைசேஷன். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஒர்க் ஸ்டேஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு லேப்டாப்பாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ஹை எண்ட் சர்வராக இருக்கலாம். உதாரணமாக நான் இங்கே என்ன டயக்ராமில் கொடுத்துருக்கேன்னா இதில் வந்து 64 GB, ஒரு 16 கோரு, ஒரு 500 GB ஹார்ட் டிஸ்க். ஸோ இந்த ஹார்ட் ட்ரைவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஃபிசிக்கலான ஹார்ட்வேர்ஸ். இதை நம்ம ஈஸியாக வெர்ச்சுவல் மிஷினாக கன்வெர்ட் பண்ணோம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதிலேருந்து இந்த ஹார்ட்வேர் டிவைசஸ்லேருந்து இருக்கிற அந்த ரேம், கோர், அதாவது சிபியூ, ஹார்ட் டிஸ்க்கு எல்லாத்தையும் எடுத்து ஒரு வெர்ச்சுவலாக ஒரு மிஷினை வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வெர்ச்சுவலைசேஷன்ற சாஃப்ட்வேர்னு சொன்னாலும் அது மூலயமா நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டெஸ்க்டாப்பில் மல்டிபிள் மிஷின்ஸ் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேபி இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நீங்கள் அதை பார்த்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஃபைன். Next, we are going to talk about types of cloud computing. This is very, very, very important. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோர் தென் லைக் தெரிஞ்சுக்கிறது தவிர்த்து இட்ஸ் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இன் த சென்ஸ் லைக் என்ன மாதிரியான சினாரியோ, என்ன மாதிரியான அடாப்டேஷன் வந்து இருக்கும் அப்படின்றதுக்கு இட்ஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா டெப்ளாய்மெண்ட் மாடல், we have 3 மாடல்ஸ் நம்ம இங்கே பார்க்கலாம். டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பப்ளிக் க்ளவுட் அண்ட் திஸ் ஒன் இஸ் ஹைப்ரிட் அண்ட் ப்ரைவேட் க்ளவுட்.
நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பப்ளிக் க்ளவுட்னா என்ன, அதனோட யூஸ் கேஸ் என்ன, ப்ரைவேட் க்ளவுட்னா என்ன, அது எப்போ வந்து யூஸ் பண்ணுறாங்க, அந்த ஹைப்ரிட்னா என்னன்னு பார்ப்போம். Let's start with public cloud. Public cloud என்றது it will just allows the system and services to be easily accessible to the general public. For example, நீங்கள் வந்து ஒரு ப்ரௌஸ் பண்ணுறீங்க, ஒரு வெப்சைட்டாக இருக்கலாம். It will be available, easily accessible by anyone, okay, anyone from anywhere. For example, like it doesn't matter, like wherever he is or she is. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த ஒரு ஜஸ்ட் ஒரு மொபைல் ஆப்பாக இருக்கலாம், இல்லை ஜஸ்ட் ஒரு வெப் ஆக்சஸாக இருக்கலாம், ஜஸ்ட் தே வில் ஜஸ்ட் இன்டர்நெட் யூஸ் பண்ணி ஜஸ்ட் கனெக்ட் பண்ணுவாங்க. So mostly, typically, it will be available for all the public clouds, public peoples, I would say. So அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா public cloud. So public cloud என்றது வந்து பார்த்தீங்கன்னா it is available, easily accessible to the general publics, to the everyone. So அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா public cloud. Whereas private cloud is just will be accessible within an organization. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனிக்குள்ளே நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜிமெயில் இல்லை ட்விட்டர் எடுத்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஆர்கனைசேஷனுக்குள்ளே எது வந்து ரெஸ்ட்ரிக்டிவாக உள்ளே இருக்கணும், அதாவது ப்ரைவேட்டைஸ்டாக இருக்கணும் அப்படின்றத அவங்க வந்து ஜஸ்ட் இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் போட்டு பிகாஸ் ஆஃப் த செக்யூரிட்டி ரீசன் அவங்க வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான் ப்ரைவேட் க்ளவுட். ஸோ பேசிக்கலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் த இன்டர்நெட் வந்து இட் ஓன்ட் பி அவைலபிள். சம்டைம்ஸ் வந்து விபிஎன் யூஸ் பண்ணுவாங்க, சம் நெட்வொர்க் மெஷர்ஸ் கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்கும். அதை பேசிக்கலி அது வந்து வித்தின் ஆர்கனைசேஷன் வந்து ரெஸ்ட்ரிக்டிவாக வச்சுருப்பாங்க, ஜஸ்ட் ப்ரைவேட்டாக வச்சுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ப்ரைவேட் க்ளவுட். ப்ரைவேட் க்ளவுட் அது நேம்லேயே இருக்கும். பப்ளிக்ன்றது பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கும், ப்ரைவேட்ன்றது ஜஸ்ட் ப்ரைவேட்டாக அது வந்து மேனேஜ் பண்ணுறது. ஓகேங்களா? ஹைப்ரிட்ன்றது ஜஸ்ட்டு இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பப்ளிக்கில் கொஞ்சம் இருக்கும் ரிசோர்ஸஸ், அதுக்கப்புறம் ப்ரைவேட்டாக கொஞ்சம் வச்சுருப்பாங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணு தான் வந்து ஹைப்ரிட் க்ளவுட். ஸோ இது எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 3 க்ளவுடுன்னா 3 தனியாக வச்சுருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ ஆல் இட்ஸ் டிஃபைன் த டிப்ளாய்மெண்ட் மாடல் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் என்ன மாடல் நம்ம அடாப்ட் பண்ணுறோம், என்ன மாதிரியான கண்ட்ரோல்ஸ் நம்ம போடுறோன்றதை பொறுத்து தான் அது வந்து டிஃபைன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் க்ளவுட்னா நீங்கள் ஓப்பனாக நீங்கள் ஒரு சர்வீஸை ஓப்பனாக நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து கால் பப்ளிக் க்ளவுட். ஒரு விபிசின்னு ஒன்று இருக்கும், அந்த விபிசியில் டேரெக்டாக நீங்கள் இன்டர்நெட்டில் உங்களுடைய காம்போனன்ட்ஸ் ரிசோர்ஸஸை எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னா பப்ளிக்காக அவைலபிள்னா அது பப்ளிக் க்ளவுட்னு சொல்லுவோம். ப்ரைவேட் க்ளவுட்னா வித்தின் ஆர்கனைசேஷனில் நீங்கள் ஒயிட் லிஸ்ட் பண்ணி வித்தின் ஆர்கனைசேஷன் பீப்புள் கம்பெனி மெம்பர்ஸ்குள்ளே அது அக்சசபிளாக இருக்கணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அது ப்ரைவேட் க்ளவுட். ஸோ சம் ஆஃப் தி ரிசோர்ஸஸ் கொஞ்சம் அதாவது பப்ளிக்கில் வச்சுருப்பீங்க, கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டிவாக இன்டர்னலாக வச்சுருப்பீங்க. இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணுற அந்த டிப்பிக்கல் மாடல்ஸ்க்கு பேர் தான் வந்து ஹைப்ரிட் க்ளவுட். ஸோ இதுதான் வந்து மேஜர், அதாவது டிஃப்ரென்ஸ். இது இல்லாமல் வந்து ஹைப்ரிட் க்ளவுட்ஸ், மல்டி க்ளவுட்ஸ் அப்படின்னு இருக்குது. பட் பேசிக்கலி இந்த 3 க்ளவுடு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே இட்ஸ் மோர் தென் எனஃப். நவ் that brings me into these cloud computing models. Cloud computing modelsன்றது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடில் 4 இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்து யூசர் மேனேஜ்ட், இது வந்து ப்ரொவைடர் மேனேஜ், 2 கலரில் டிஃபைன் பண்ணியிருப்போம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டார்க் ப்ளூ, இன்னொன்று வந்து ஒரு ஸ்கை ப்ளூவில் இருக்குது பார்த்தீங்களா. அது கம்ப்யூட்டிங் மாடல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா EAS, PaaS, SaaS 3 மாடல் சொல்லுவோம். there are three models. இந்த 3 மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா EASன்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ், PaaSன்னா பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ், SaaSன்றது சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். வேறஸ் இதுக்கு முன்னாடி நம்ம டேட்டா சென்டர் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சர்வர், ஸ்டோரேஜ், நெட்வொர்க்கிங், விர்ச்சுவலைசேஷன், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மிடில்வேர், இந்த எல்லாமே இட் வில் பி மேனேஜ்ட் பை as, which means யார் வந்து பில்ட் பண்ணுறாங்களோ இட் இஸ் மேனேஜ்ட் பை யூசர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்வரை வாங்கணும், அதுக்கு ஸ்டோரேஜ் ஃபிசிக்கலாக வாங்கணும், அதுக்கு நெட்வொர்க்கிங்காக இருக்கலாம், இல்லை அது விர்ச்சுவலைசேஷன் கான்செப்ட், அது விர்ச்சுவலைசேஷன் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அது விர்ச்சுவலைஸ்ட் ஆக்கணும், அதுக்கு மேலே வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்கு ஒரு மிடில்வேர், ரன் டைம் ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஜாவா பேஸ்ட் அப்ளிகேஷனாக இல்லை ஒரு .NET பேஸ்டாக அந்த மாதிரி ரன் டைம் என்வரான்மெண்ட் வேணும், டேட்டாவும் நம்ம மேனேஜ் பண்ணணும், அப்ளிகேஷன் மேனேஜ் பண்ணணும். வேறஸ் எண்ட் டு எண்ட் எல்லாமே வந்து இட் வில் பி மேனேஜ்ட். அதுதான் வந்து ஆன் ப்ரமைஸ்ன்னு சொல்லுவோம். ஆன் ப்ரமைஸ்ன்றது பார்த்தீங்கன்னா டிபிக்கல் டேட்டா சென்டர், இல்லை ஒரு சர்வரை நீங்கள் ஓனாக மேனேஜ் பண்ணிங்கன்னா அது வந்து ஆன் ப்ரமைஸ். ஆன் ப்ரமைஸ்னால் உங்கள் ப்ரமைஸில், நம்மளோட ப்ரமைஸில் இருக்கிறது ஆன் ப்ரமைஸ். இது வந்து நம்ம எல்லாமே எண்ட் டு எண்ட் மேனேஜ் பண்ணுவோம். வேறஸ் இந்த 3 மாடலில் பாருங்கள், வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்போ EASன்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா
இங்கே பாருங்கள், இந்த கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ரொவைடர் மேனேஜ்ட். அது என்ன ப்ரொவைடர் மேனேஜ்ட் அப்படின்னா, ப்ரொவைடர் குட் பி எனி ஒன். இட் குட் பி ஏடபிள்யூஎஸ்ஸாக இருக்கலாம், அஜூராக இருக்கலாம், ஜி க்ளவுடாக இருக்கலாம், ரேக்ஸ்பேஸாக இருக்கலாம், whoever it is. They will manage. They will just manage the data center. They will just manage the server, storage, networking, virtualization concept எல்லாமே. நம்ம என்ன பண்ணுவோம்னா, எனக்கு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணி அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நம்ம போய் செலக்ட் பண்ணி அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிப்போம். விச் மீன்ஸ் இந்த லேயர் வரைக்கும், இந்த கீழே இருக்கிற இந்த லேயர் வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைடர் மேனேஜ் பண்ணுவாங்க. மேலே உள்ள அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஒரு மிடில்வேர், ஒரு ரன் டைம், ஒரு டேட்டா அப்ளிகேஷன், இது எல்லாமே நம்ம மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் இஆர்எஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ். ஸோ இதுவே நீங்கள் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ், விச் இஸ் பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ். ஸோ பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கோட், நம்மளுடைய அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து வேணும். ஸோ ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜாவா பேஸ்ட் அப்ளிகேஷன் வச்சுருக்கேன். அந்த ஜாவா பேஸ்ட் அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து தேவை. அது வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ரன் ஆகிருக்கணும், இந்த ரன் டைம் என்வரான்மெண்ட்டில் ஜாவா வெர்ஷன் 5.xல் ரன் பண்ணணும் அப்படின்ற ஒரு டிஃபைன் பண்ணியிருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. அது எல்லாமே அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை எடுத்துகிட்டு போய் டெப்ளாய் பண்ணிவிட்டு அதை டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டேட்டா பேஸ் சர்வரோ ஒரு டேட்டா மேனேஜ்மெண்ட் பண்ணுறது நம்ம மட்டும். வேறஸ் இந்த பாஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு மட்டும்தான் நம்ம மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே இந்த க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுவோம். க்ளவுட் ப்ரொவைடர்ஸ்னால் யார் அப்படின்னா, ஏடபிள்யூஎஸ்ஸாக இருக்கலாம், அஜூராக இருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு வந்து ரேக்ஸ்பேஸ் அந்த மாதிரி வெரைசான் எந்த க்ளவுடாக வேணாலும் இருக்கலாம், அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ரீசனுக்காகத்தான் இந்த க்ளவுட் மாடல்ன்றது வெரி பாப்புலர். நம்ம என்ன மாடல் என்ன வேணுமோ அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க. என்ன வேணுமோ நம்ம டிஃபைன் பண்ணிட்டா போதும். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பே பண்ணிவிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து பாஸ். தென் லுக் அட் தி லாஸ்ட் ஒன், தி சாஸ், சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். இது வந்து எவ்ரிதிங் வில் பி மேனேஜ்ட் பை தி ப்ரொவைடர். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப் இருக்கும், ஜிமெயிலாக இருக்கலாம். நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு கிளைண்ட் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இல்லை எங்கேயோ நீங்கள் வெளில ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறீங்க, ஏதாவது அதுக்கு சர்வர் அந்த இது ஏதாவது தேவையா? ஒன்றுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு மொபைலில் ஒரு ஆப்போ இல்லை ஒரு வெப் ஆக்சஸ் இன்டர்நெட் இருந்துச்சுன்னா gmail.comனு போய் லாகின் பண்ணி உங்களோட எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இட் வில் பி சென்ட்ரலி மேனேஜ்ட். இது வந்து ஒரு சாஸுக்கு உள்ள ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இது மாதிரி உங்களுக்கு சாஸ் பேஸ்ட் அப்ளிகேஷனாக இருக்கலாம், இல்லை பாஸ் பேஸ்ட் அப்ளிகேஷனாக இருக்கலாம், இல்லை இஆர்எஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைவ் எக்ஸாம்பிள். இன்னும் நம்ம தெளிவாக சொல்ல போனோம், அதாவது எக்ஸாம்பிள் வைஸ் நம்ம சொல்ல போனோம்னா, இப்போ ஜிமெயில் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது, இப்போ சேல்ஸ் ஃபோர்ஸ், நிறைய அந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் சாஸில் வரும். பாஸ்னால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குபர்னெட்டிஸ், ஒரு இகேஎஸ், ஒரு ஏகேஎஸ், இல்லை வந்து ஒரு ரோல் பேஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு தேவை. உங்கள் கோடு, உங்கள் அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த ஸ்பெசிஃபிக் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில், இந்த மிடில்வேர் வெர்ஷனில், இந்த ரன் டைம் என்வரான்மெண்ட்டோட எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும்னு கேட்பீங்க. அதுதான் வந்து பாஸ் பிளாட்ஃபார்ம். இஆர்எஸ்ன்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து அதாவது அப் டு வெர்ச்சுவலைசேஷன் லேயர் வரைக்கும் அவங்க கொடுத்துருவாங்க. அண்ட் டாப் ஆஃப் இட் அந்த மேலே இருக்கிறது எல்லாமே நம்ம மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு என்ன மாதிரியான மாடல்ஸ் வேணும், நம்மளோட பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணணும் அப்படின்றது வெரி ஈஸியாக நம்ம சூஸ் பண்ணிவிட்டு நம்ம பே பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம போயிட்டு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறோன்னு தேவையில்லை. விச் மீன்ஸ் 99.9 SLA அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு அதாவது மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து 0.1% வந்து பார்த்திங்கன்னா டவுன் டைம் இருக்கலாம். லெஸ் தென் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்ஸில் வரும், மேபி மினிட்ஸில் வரும். ஸோ அது மட்டும்தான். மற்றபடி இட் வில் பி மேனேஜ்ட் எவ்ரிதிங் பை ப்ரொவைடர்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்ஸ், அதாவது க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோட வெரி பேசிக்ஸ். அவ்வளோதாங்க. ஐ ஹோப் வி ஜஸ்ட் pretty much covered very basics cloud computing கான்செப்ட்னு நினைக்கிறேன். தென் அடுத்தடுத்து நம்ம வந்து இதே மாதிரியான நிறைய கிளாஸஸ் கண்டினியூ பண்ணுவோம். முக்கியமாக இது வந்து யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். நன்றி.